அனைவருக்கும் வணக்கம். அருணகிரிநாதரை சந்திப்போம், கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து கந்தர் அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கந்தர் அனுபூதியில் இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் 37வது பாடல். மிக அருமையான பாடல். ஒரு குறிப்பிட்ட ஒரு பக்தி நிலைக்கு சென்று விட்டால் தான் என்ற ஆணவம் தலைக்கேறி விட்டுகிறது. அந்த முருகப்பெருமானுடைய தன்னை எல்லாம் மறந்துவிட்டு தேவர்களையே அவன் அடிமைப்படுத்துகின்ற சூழல் சூரபத்மனுடைய செயல் தெரிகிறது. அந்த செயலை வேரோடு அகிர்த்து தன்னுடைய அகந்தையை, சூரபத்மனுடைய குடும்பத்தாருடைய அகந்தையை அழித்து அவனுக்குள் இருக்கின்ற இறை கடாட்சத்தை தன்னுக்குள் சேர்த்து கொள்ளுகின்ற நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அதில் ஒரு நிகழ்வுதான் அந்த கிரமஞ்ச மலையை அழித்து அந்த கோட்டைக்குள் புகுந்து இறைவன் ஆடிய திருவிளையாடல் கந்தபுராணத்தில் வரும். அந்த பாடலினுடைய அடிகளும் அதை தொடர்பாக இருக்கிறது. இந்த பாடலுடைய அடிகள் வாருங்கள் பாடலை பார்ப்போம். கிரிவாய் விடும் விக்ரம வேல் இறையும், கிரிவாய் விடும் விக்ரம வேல் இறையும், பரிவாரமெனும் பதமே வரையோ, புரிவாய் மனனே உரையாம் அறியாம் அறியாய் அடியோடு அகந்தையே, புரிவாய் மனனே குறையாம் அறிவான் அறிவாய் அடியோடு அகந்தையே என்றார். நான் என்ற ஆணவத்தை அடியோடு அழித்து முருகப்பெருமானே அப்படின்ற கருத்தோடு கடைசியாக கிரமஞ்ச மலை மீது வெற்றி வேலை பிரயோகித்த முருகப்பெருமான் கடவுளின் தொண்டன் என்கின்ற மேலான பதவியை நீ ஏற்றுக்கொள்வாய் என்ற ஒரு சாத்வ குணத்தை அவருக்கு அருளி, இப்படிப்பட்ட ஒரு தொண்டர் தன்மைதான் மாநிலர்களுக்கு வர வேண்டும். தான் என்ற ஆணவம் தலைக்கேறினால் அவனுடைய வாழ்வு சரியாக இருக்காது, நாசமாக போய்விடும் என்பதை, எந்த துறையிலும் தான் என்ற ஆணவம் இருக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக விரிவுபடுத்துகிறார். கிரிவாய் விடும் விக்ரம வேலுரன அக்கிரவஞ்ச மலையின் மீது வெற்றி வேலை செலுத்திய முருகப்பெருமானே, பரிவாரம் எனும் அடியார்களுடைய திருக்கூட்டை சேர்ந்தவன் என்ற பதமேவரை பதவி அடைந்த பின்பே அந்த ஆணவம் வந்துவிட்டது. நீயும் முதல் அடியவர்களுடன் அடியவனாக இருந்துதான் அந்த நிலையை பெற்றவன் என்ற நிலையை மறந்ததனால் உனக்கு ஆணவம் வந்துவிட்டது. எனவே அந்த ஆணவத்தை அழிக்க முருகப்பெருமான் அந்த திருக்கை வேல் எடுத்து பிரபஞ்ச மலையை உடைத்தெறிந்த தன்மை சொல்லுகிறார். அகந்தை, நான் எனும் அகந்தை, நான் என்ற அகந்தை அகங்காரத்தை பொறாமை அறிவால் அறிய முடியாது. பொறுமை எனும் நாணத்தால் தான் அந்த இறைநிலையை நாம் அடைய முடியும். எப்பொழுதும் ஒரு மேல்நிலைக்கு சென்றால் கூட அந்த பயபக்தியோடு இருக்க முடியும். அப்போது தான் என்ற ஆணவம் வந்துவிட்டால் எல்லாமே நான் தான் கடவுள் என்ற நிலைக்கு போய்விடுகின்றனர். கடவுளையை கூட நாம் அடிமைப்படுத்துகின்ற சூழலில் அவர்கள் வந்துவிடுகிறார்கள். அதை ஆணவத்தை அழித்து அவனுக்குள் இருக்கின்ற இறை அன்பு கடாட்சத்தை முருகப்பெருமான் வெளி உலகத்துக்கு காட்டுகின்ற நிகழ்வாக இருக்கிறது. அடியோடு அறிவாய் வேரோடு நீக்கியவன் அந்த குணத்தை நீக்கி இந்த சூரபத்மனையும் தன்னோடு அழைத்து கொள்ளுகின்ற நிகழ்வை பார்க்க முடிகிறது. தான் முருகப்பெருமான் இந்த உலகத்துக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான தத்துவ ரீதியான சிந்தனை. மனிதனுக்குள்ளே மலம் வந்து தான் என்ற ஆணவம் மலம் மூடிக்கொள்ளுகிறது. அந்த ஆணவ மலத்தை நீக்கிவிட்டால் அவனுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர வைக்கிறார் முருகப்பெருமான். அதை நீக்க வேண்டும் என்பதனால்தான் நாம் முருகனை தினமும் துதிக்க வேண்டும். குறைந்தபட்சம் அவனுடைய நாமத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு சொட்டு கண்ணீர் உருகி சொன்னால் அவனுடைய கருணை நம்மிடம் எப்பொழுதும் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் முருகப்பெருமானுடைய அருளை பற்றி சிந்திப்போம். அந்த கந்தன் கருணையை பற்றி நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.